வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது ரெட் ரசகுல்லா. அது ஒரு பஞ்சாபி ஸ்வீட், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ரெட் ரசகுல்லா பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை திரைய வைக்கிறதுக்கு ஒரு லெமன் கட் பண்ணி ஜூஸ் எடுத்திருக்கேன். தென் கேரமல் பண்ணுறதுக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். 250 கிராம். இதே கப்புக்கு 4 கப் வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. 1 லிட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதி வரட்டும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸை விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பால் அப்படியே கெட்டியாக தெரிஞ்சு வரும். ஒரு 1 மினிட்டில் தெரிஞ்சு வந்துடும். அது வரைக்கும் அப்படி லைட்டாக கிளறி விடுங்க. பாருங்கள், பால் நல்லா தெரிஞ்சிடுச்சு. தண்ணி தனியாக பன்னீர் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. வடிகட்டிக்கு மேலே இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு கிளாத் போட்டுட்டு அதுக்குள்ளே அந்த பன்னீரை ஊற்றிக்கோங்க. இப்போ அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எதுக்கு பண்ணுறோன்னா லெமன் சேர்த்தணும் இல்லையா, அதோட புளிப்பு டேஸ்ட்டு போகணும். அதுக்காக தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறோம். நல்லா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதுலேயே ஒரு 3 டைம்ஸ் க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா புளிப்பு எல்லாமே போயிடும். இப்போது தண்ணி ஊற்றுனதுனால அதோட ஹீட் போயிருக்கும். அதை நல்லா அப்படி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு புளிஞ்சிக்கோங்க. ஒரு டேப் மேலே கட்டி தொங்க விட்டுருங்க. 1/2 மணி நேரம் ஆனால் தான் நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்ல பன்னீர் நமக்கு கிடைக்கும். ஸோ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி அதை எடுத்துக்கலாம். இப்போது இதை கையால் உதிர்த்தி விட்டுட்டு நல்லா உள்ளங்கையால் தேய்ச்சிக்கலாம். எந்த அளவுக்கு தேய்ச்சி மாவை பிசைஞ்சு விடுறோமோ அந்தளவுக்கு ரசகுல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. மாவை கண்டிப்பாக 10 நிமிஷம் பிசைஞ்சிக்கணும். இப்போது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பண்ணிக்கலாம். உங்கள் உள்ளங்கையில் வச்சு ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்து அப்படியே ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் கிராக் இல்லாமல் வரும். நீங்கள் பண்ணுற உருண்டை வேக வைக்கும்போது அப்படியே டபுள் சைஸ் ஆகும். ஸோ ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் மீடியமாக பண்ணிக்கோங்க. இது மாதிரி சைஸில் பண்ணிக்கோங்க. எல்லா பன்னீர்லேயும் நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் எல்லாத்தையும் உருண்டை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கேரமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரமல் பண்ணுறதுக்கு பாத்திரம் அகலமாகவும் ஹைட்டாகவும் இருந்தால் தான் பால்ஸ் நல்லா உள்ளே ரொட்டேட் ஆகிட்டுருக்கும். ஸோ இது மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரில் பாதியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சுகர் மெல்ட் ஆகும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரெட் கலர் வர வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இப்போ கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே 4 டம்ளர் தண்ணியும் மீதம் இருக்கிற சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சு தண்ணி கொதிக்கட்டும்.
அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாம் அதில் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது பால்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். எல்லாத்தையும் புரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக அப்படியே ரோல் பண்ணி விடுங்க. அப்போ தான் கலர் எல்லா பக்கமும் ஈக்குவலாக பிடிக்கும். எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரான ரெட் ரசகுல்லா ரெடி. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ வந்துட்டு 2 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதோட வாசம் பிடிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரசகுல்லா ரெடி. இப்போ வந்துட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ரெட் ரசகுல்லா ரெடி. வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். வாவ், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்ட். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட டிஷ்ஷஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.